யோசேப்போடே கர்த்தர் இருந்ததால் ஜொலிக்க ஆரம்பித்தான். யோசேப்பின் நிமித்தமாக போர்த்திபாருக்கு நல்ல அறுவடையையும் ஐஸ்வர்யங்களையும் தேவன் கொடுத்தார். யோசேப்பு தேவனை நம்பி அவருக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஆனாலும் போர்த்திபாரின் மனைவியின் ரூபத்தில் யோசேப்புக்கு அடுத்த தொல்லை வந்தது. போர்த்திபாரின் மனைவி துர்குணம் படைத்தவளாயிருந்தாள். அவள் அவனை தன்னோடு சயனிக்கும்படி அழைத்தாள். அவளுடைய கணவன் ஸ்நானத்தை அவன் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டாள். யோசேப்பு அதற்கு மறுத்துவிட்டான். போர்த்திபாருக்கு விரோதமாக குற்றம் புரிந்து தேவனுடைய முன்னிலையில் பாவம் செய்ய நான் விரும்பவில்லை என்று கூறினான். அந்த பெண் அவனை பிடித்து வற்புறுத்திய போது அவன் அங்கே இருந்து ஓடிவிட்டான். உம்முடைய வேலைக்காரன் என்னை தாக்கினான், இங்கே அவனுடைய வஸ்திரத்தை பாருங்கள் என்று போர்த்திபார் மனைவி முறையீடு பண்ணினாள். போர்த்திபாருக்கு மிகவும் கோபம் வந்தது. யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டுவிட்டான். சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்.